இந்த கூட்டணிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. எங்களுடைய வெற்றியும் தோல்வியும் அது யாரோடையதுன்னா மக்களோடையது இருக்கிறாங்க. எந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தொடங்கினாங்களோ திரும்பவும் அதே திமுகவில் தான் இன்றைக்கி அங்கம் வகித்து நாங்கள் இருக்கின்ற வகை திமுகவை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு வீரவேஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறீங்க. 43 பேர் மரணத்தில் வந்து தாவேகா பக்கம் நிறைய பேர் தவறுகள் சொல்கிறாங்க. விஜய் அவருக்கு மேலே அதற்கு பின்பு மரணத்துக்கு அப்புறோட செயல்பாடுகள் தவறு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கரூரில் இருக்கிற மக்கள் இன்னும் ஒரு விஜயை வந்து அவங்க மேலே தவறாக சொல்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்கள் இல்லை. நீங்கள் கொடுத்த காசு அவ்வளவு, நீங்கள் கொடுத்த காசு அவ்வளவு, அவர்களை நீங்கள் போயிட்டு அவர்களை அணுகி அவர்களை மூளை சாலவை செய்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க 2010 பல்வேறு தேர்தல் சரியாக நீங்கள் சொன்ன வாக்கு சதவீதங்கள் உயர் ஒரு தனியான ஒரு வெற்றி ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் தானே அது வெற்றி. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர் திரு அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த வேளையில் பல்வேறு கூட்டணிகள், பல்வேறு பிரச்சனை எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தனித்து கிளம்புறீங்க. அது வழக்கம் போல் நீங்கள் தனித்து தான். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்ற பிரச்சனையை பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு தனித்தே நிற்கிறதுனால வேட்பாளர் தேர்வுகளும் எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு முக்கால்வாசி முடிஞ்சது இல்லையா? எல்லாமே இப்போது 4 முனை போட்டி அப்படின்னு எதிர்பார்த்த தேர்தல் இது. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் விஜய் அப்படின்னு 4 இருந்தது. இப்போ பார்த்தா அது 3ஆக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு துரட்டம். ஏன் அப்படின்னா அதிமுகவும் இவரும் தாவேகாவும் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக தாவேகா பிஜேபி எப்படின்னா அது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக மாறிடும். இந்த பக்கம் திமுக ஒரு வலுவான கூட்டணி தான் இருக்குது, இந்த பக்கம் வலுவான கூட்டணியாக மாறும். அது உங்கள் தேர்தலுக்கு உங்களுக்கு எப்படி பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா? இல்லை, வலுவான கூட்டணி என்பது எது அப்படின்ற எதை பொறுத்தது? வெறும் கட்சிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தா, மக்களுடைய ஆற்றலை பொறுத்தா, மக்கள் சக்தியை பொறுத்தா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். எதை ஒன்றும் தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான், மக்கள் சக்தி. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். அப்போது எங்கே விஜயகாந்த் அவர்களும் மக்களோட தான் கூட்டணின்னாரு. இல்லை, அவர் சொன்னார். ஆனால் இடையில் எங்கே அந்த நீங்கள் சொல்கிற அதே விஜயகாந்த் எங்கே சறுக்குனார்? அதிமுகவோட கூட்டணி, அதிமுக கூட கூட்டணி வச்சார், சறுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் போன 2016 தேர்தல் அப்போது நீங்கள் யாராவது சீக்கிரமாக கூப்பிடுங்க, இல்லைன்னா நாங்கள் வேறு கட்சிக்கு போவோம்னு பேசக்கூடிய அளவுக்கு அவங்க கீழ் நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. இப்போ கூட அவங்க ஏறக்குறைய இந்த 2011 அவர் ஏறக்குறைய 29 இடங்கள் வெற்றி பெற்றார். ஆனால் இன்றைக்கி அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது 6 சீட்டில் தான் தொடங்குறாங்களாம். அவர் விஜயகாந்த் கட்சிக்கு, தேமுதிகவுக்கு அவர் தலைமையில் தானே மக்கள் நல கூட்டணி, அவர் தான் மக்கள் நல கூட்டணி. அது ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவங்க சாதுரியமாக காய் நகர்த்தினது. எல்லாரும் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்திட்டு எதிரில் யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டு தன்னிச்சையாக நம்ம இண்டிவிஜுவலாக ஜெயித்தோம் அப்படின்றதுக்காக அது ஒரு 1500 கோடி கைமாறன்னு தான் சொல்கிறாங்க. அதை ஒருத்தர் வச்சு தான் அந்த காரியத்தை முடித்தாங்க. அதை நிறைவேற்றி காட்டினாங்க, சக்ஸஸ் ஆச்சு. அவங்க எந்த கூட்டணியும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் தன்னிச்சையாக ஜெயித்தேன் அப்படின்ற மாதிரி அந்த தேர்தலில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க, யார் கூட கூட்டணி இல்லாமல். அதுக்காக அவங்க செலவழித்த தொகை கூடுதல். அதற்கு துணை போனவங்க எல்லோரும் இன்றைக்கி ஒவ்வொரு மறுபடியும் வேறு கட்சிகளில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தொடங்கினாங்களோ திரும்பவும் அதே திமுகவில் தான் இன்றைக்கி அங்கம் வகித்து நாங்கள் இருக்கின்ற வகை திமுகவை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு வீரவேஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது இன்றைக்கும் அவங்க நினச்சி பார்க்கறதில்ல. அதனால் இந்த கூட்டணிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. எங்களுடைய வெற்றியும் தோல்வியும் அது யாரோடையதுன்னா மக்களோடையது அப்படின்றத நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோம். அதனால தான் நாங்கள் எங்கள் அரசியலும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்றதுனால இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் நாங்கள் வெல்றோம், தோக்குறோம், அதிகாரத்துக்கு வரோம். ஆனால் இந்த கனிம வளங்கள் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பாதுகாக்க முடியும். நீங்கள் ஒரு மலையை நீங்கள் உருவாக்க முடியாது. நீ அதுதான் கேட்குறேன். அதாவது நீங்கள் மலைகளில் மாநாடு நடத்துகிறீங்க, ஆடுக்கு மாநாடு நடத்துகிறீங்க, ஆடு மாடு மேய்க்க மாநாடு நடத்துகிறீங்க. இதெல்லாம் வெளியில் ஒரு கவரக்கூடிய விஷயமா தெரிந்தாலும் இதனால் என்ன பயன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க.
இல்லை இதை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஏன்னா மழை என்பது நீங்கள் உருவாக்க முடியாது. மழை வந்து இயற்கை கொடுத்த கொடை. அந்த இயற்கை கொடை இருந்தால் தான் இங்கே மழை பெய்யும். இங்கே மழை பொழிவு இருந்தால்தான் விவசாயம் நடக்கும். இங்கே விவசாயம் நடந்தால்தான் இந்த மக்கள் ஆரோக்கியமாக உயிர்ப்போட வாழ முடியும். எந்த ஒரு தொழிலுக்கும் உங்களுக்கு இழப்பு இருக்குது, ஆனால் விவசாயத்துக்கு இல்லை. அதுதான் நாங்கள் விவசாயத்தை காக்கணும். அப்போ விவசாயம் காக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் நீர் ஆதாரம். அந்த நீர் ஆதாரம் எங்கேருந்து வரும்? மலைகள்லேருந்து தான் வரும். நீங்கள் மலைகளை வந்து நொறுக்கி வந்து எம்சாண்ட் விற்றுட்டு அதையும் அழிச்சிட்டு ஆறு அழிச்சிட்டிங்க. ஆறுகள் 36 ஆறுகள் தமிழ்நாட்டில் 36 ஆறுகள் செத்து போச்சு. செத்து போச்சுன்னா எப்படி செத்து போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா, ஒரு வறட்சி பனைமரம் வந்து ஒரு வறட்சி தாவரம். அந்த வறட்சி தாவரம் பாலைவனத்தில் வளராது. ஆனால் ஆற்று ஓரங்களில் நிற்கின்ற பனைமரம் பட்டு போய் சாஞ்சி காஞ்சி விழுதுனாக்கா என்ன காரணம்? அந்த ஆறு செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை அழித்தது யார்? இந்த மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு அதை பற்றியான விழிப்புணர்வு இல்லை. அப்போது இங்கே உள்ள அரசியல்வாதிகளில் இப்போ வந்து தட்டி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. அப்போது இந்த ஆறுனுடைய இந்த மணலினுடைய அவசியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அப்போது அதை வந்து அந்த அரசியல்வாதிகளை தட்டி கேட்டு தங்களுடைய இயற்கை வளங்களை இந்த பொதுமக்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் வகுப்பு தான் நாங்கள் எடுக்கிற இந்த கூட்டங்கள். ஒரு விழிப்புணர்வு கூட்டங்கள் தான். இதை பற்றி அக்கறை இல்லாமல் வெறும் மழை தானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இது மழை இல்லை, இது மழை அப்படின்றது அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் மழையை வந்து வர வைக்கிறது. அந்த மலைகள் தான் மழையை வர வைக்குது. அது இருந்தால்தான் நீர் ஆதாரம். நீர் ஆதாரம் இருந்தால்தான் விவசாயம். அனைத்து உயிர்களுக்குமே நீர் ஆதாரம் அதுதானே. இப்போ நமக்கு வந்து ஏதோ நிலத்தடி நீரை வந்து இல்லை தாமிரபரணி ஆற்று நீரை களவாடி வந்து அவன் வந்து போத்தலில் அடைச்சி விற்கிறான். அதை நம்ம வாங்கி குடிச்சிடுறோம். இப்போ இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு ஏது நீர்? அது எந்த கடையில் போய் அக்வாஃபினா வாங்கி குடிக்கும், கிண்ட்லே வாங்கி குடிக்கும் இல்லையா? அப்போ அதுங்களுக்கான நீர் ஆதாரமும் இதில் தானே இருக்குது. அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதன் இல்லாமல் இந்த உயிரினங்கள் வாழ்ந்துடும். இந்த உயிரினங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அப்படி என்று அந்த விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடுகளை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் போடுவோம். இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு இனத்தினுடைய தலைவனுக்கான கடமை, அடிப்படை கடமை. அந்த கடமையை அண்ணன் செந்தமிழ் சீமான் மிகச் சிறப்பாக செய்துட்டு இருக்காரு. இப்போ இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னீங்க கூட்டணிகள் வந்து கூட்டணி வெறும் எண்ணிக்கை மற்றும் கூட்டணி கிடையாது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனாலும் தேர்தல் அரசியலில் ஒரு கூட்டணி தான் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு. நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் நீங்கள் சொல்கிறதுனா ஜெயலலிதா அவர்கள் தனியாக நின்னாங்க இல்லையா? அதனால் ஆனால் அதிமுக கூட பலமான ஒரு கட்டமைப்பு இருக்குது. வாக்கு சதவீதங்கள் இருக்குது நமக்கு. ஆனால் நீங்கள் 8% தான் இப்போ வந்திருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது இது வந்து 10-12 மாறுமா, இல்லை முழுமையாக வெற்றியிடணும்னா ஒரு 20% வாக்கு வேண்டும், 25% வாக்கு. நீங்கள் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் வந்து மிஞ்சி போன ஒரு எல்லா அரசியல் கட்சியும் திமுக, அதிமுக, இல்லை தாவேகா, இவர்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னாலும் அந்த கட்சி தொண்டர்களுடைய மொத்த விழுக்காடு எவ்வளோ வரும்? எவ்வளோ விழுக்காடு வரும்? ஒரு 50 விழுக்காடு வச்சுங்க, 60 விழுக்காடு வச்சுங்க. மீதி 40 விழுக்காடு எதிலும் இல்லாத மக்கள், வெகு மக்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தானே எங்கள் குறி. அப்போ இதில் வந்து அந்த இளைஞர்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க தாவேக்கா பக்கம் போகிறதாகவும் சொல்கிறாங்க. இல்லை தாவேக்கா பக்கம் போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இது வந்து நிரூபிக்கப்பட்டதா என்பது தான் எங்களுடைய மீண்டும் நாங்கள் தாவேக்காவோட எழுச்சி, அதோட வளர்ச்சி வந்து நாம் தமிழருக்கு தான் சிக்கல்ன்ற மாதிரி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டாங்க. இது நிரூபிக்கப்பட்டதா என்பது தான் எங்களுடைய கேள்வி. அப்போது படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வந்து ஊடகங்களை தங்கள் கையில் வச்சுருக்காங்க. ஊடகங்கள் மாறிடுச்சு. அப்போ மாதிரி அண்ணா காலம் மாதிரி அச்சு ஊடகங்களோ இல்லை கலை ஊடகம், நாடகம், திரைப்படமோ அப்படி இல்லை. அதை மாறி நீங்கள் வந்து இப்போ திரையரங்கத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அரசியல் கருத்து சொன்னீங்கன்னாக்கா எந்திரிச்சு வெளியில் போயிடுவோம். இது மாறிடுச்சு. இந்த இளைஞர்களுடைய ரசனை வந்து மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கி சொல்ல முடிஞ்சுது, அதை சாதிச்சு காட்டினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாம் அதை சாதிச்சு காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி மாறிப்போச்சு. அது வெகுமக்கள் ஊடகம் என்பது கைபேசிக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ இதை பார்க்குற அந்த இளைஞர்கள், எந்த நேரமும் பார்க்குற இளைஞர்கள் இது ஒரு நிமிடம் சிந்திச்சாங்கன்னா இதெல்லாம் மாறிடும். அப்போது அந்த சினிமா கவர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இல்லை, சினிமா கவர்ச்சி இப்போ வந்து திரும்ப அந்த சரிஞ்சி போன அந்த சினிமா கவர்ச்சியை தூக்கி முட்டு கொடுத்து நிறுத்த பார்க்குறாங்க மீண்டும். ஆனால் இருந்தாலும் அந்த 43 உயிர்கள்
கொல்லப்பட்டதற்கு காரணம் இந்த சினிமா கவர்ச்சி தான் என்பதை இந்த இளைஞர்கள் இப்போ வந்து உத்து நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சு. நீங்கள் சொல்கிறீங்க 43 பேர் மரணத்தில் வந்து தாவேகா பக்கம் நிறைய பேர் தவறுகள் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் நேரம் அதற்கு பின்பு மரணத்துக்கு அப்புறம் செயல்பாடுகள் தவறு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கரூரில் இருக்கிற மக்கள் இன்னும் ஒரு விஜயை வந்து அவர் மேலே தவறாக சொல்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்கள் இல்லை. நீங்கள் கொடுத்த காசு அவ்வளவு, அவர்களை நீங்கள் போயிட்டு அவர்களை அணுகி அவர்களை மூளை செலவு செய்து நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, இழந்து போச்சு, ஒரு விபத்தில் கூட இறந்து போயிருக்கோம், ஆனாலும் உங்களுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, இதில் வந்து எங்களை காப்பாற்றி விடுங்கன்னு அவங்கள மூளை செலவு செய்கிறது. இது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்கின்ற வேலை. இங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தலைவர் கைது செய்யப்பட்ட போது உணர்ச்சி வசப்பட்டு தலைவருக்காக தீக்குளிச்ச ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு தீக்குளிச்சிட்டாரு அப்படின்னு அறிவித்தாங்க. திரும்ப அவர் வந்து சொன்னார், அதே அந்த தீக்குளிப்பிலேருந்து ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காடு தீக்காயங்கள் உட்பட்டு எப்படியோ காப்பாற்றப்பட்டு உயிரோடு வந்தவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, எனக்கு இவ்வளோ காசு தராங்க நீ தீக்குளின்னு சொன்னாங்க, நான் குளித்தேன், ஆனால் தீக்குளிச்சு எனக்கு இன்றைக்கி வந்து என்னுடைய வாழ்க்கை சொன்ன மாதிரி இந்த கட்சிகள் வந்து இந்த தலைவர்கள் இந்த கட்சிகள் வந்து எனக்கு பணம் கொடுக்கல. வைகோவை பிரிஞ்ச போது கூட ஒரு 6-7 பேர் தீ குளிச்சாங்க இல்லையா? குளிச்சேன் தீ குளிச்சாங்க, தீக்குளிச்சு இடிமழை உதயன் நொச்சி தண்டபாணி நொச்சிக்கு இப்போ தண்டபாணி எல்லாரும் தீ குளிச்சாங்க. அவர்களுக்கு ஐயா வைகோ செய்த நன்றி கடன் என்ன அது சொல்லுங்கள், எதுக்காக அவங்க தீ குளிச்சாங்க? திமுக விட்டு அவர் வெளியே வந்தது, அவர் மேலே அது கொலைப்பழி சுமத்தந்து அப்படி அதனால் வந்து அவங்க வெளியே வந்தாங்க. இப்போ ஐயா வைகோ எங்கே இருக்கார்? அப்போ அவர்களுடைய மரணத்துக்கு என்ன ஐயா கொடுக்குற பரிசு என்ன? அதுக்கு அவருக்கு அந்த அவங்களுக்கு வழங்க நியாயம் என்ன, நீதி என்ன? பாசிச சக்தி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவோட இருக்கும் அப்படின்றாங்க. பாசிச சக்தி கூடயே நீங்கள் அங்கே வகிச்சிங்களா? அப்போ எங்கே போனீங்க? பாசிச சக்தி கூடயே அங்கே வகிச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முத பாசிச சக்திகளோட கூட்டணி சேர்ந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? 2 முறை பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க வந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாங்களா இல்லையா? ஒரு முறை கூட்டணி வச்சு தேர்தல் செஞ்சு ராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஆனது யாரால சொல்லுங்கள்? திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்புறம் எப்படி எது பாசிச? அப்போ பாசிச சக்தி இல்லையா அது? அதுலேருந்து எதையாவது அவங்க கொள்கை நிலைப்பாடுகள்லேருந்து எதையாவது ஒன்றை திரும்ப பெற்றுச்சா பாரதிய ஜனதா கட்சி இல்லை RSS அமைப்பு? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இப்படி சொல்கிறீங்க, உங்களையும் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் சொல்கிறாங்க. அது சொல்லுவாங்களே, நான் தான் சொல்கிறேனே, ஒரு நியாயமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாதவர்கள் அவதூறுகளை பரப்புவார்கள். இந்த அவதூறுகளுக்கு பிறந்தவர்கள் அவதூறை பரப்பதான் செய்வாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை, கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஒன்று எங்களுடைய நிலைப்பாடு சரியாக தெரியும். ஒன்று எதிர்மறையாவோ நேர்மறையாவோ மக்களோட களத்தில் இருக்கணும். நீங்கள் நெகட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறோம், நாங்கள் வந்து நேர்மறையாக இருக்கிறோம், அவ்வளோதான். அப்படி தான் செயல்படுறோம். இல்லை, இப்போ நீங்கள் களத்தில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் இவ்வளோ உதாரணம் சொன்னாலும் நீங்கள் சொன்ன திரை கவர்ச்சி வந்து முட்டு கொடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் ஒரு பிம்பம் ஒரு பெருசாக தெரியுது இல்லையா? விஜய்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம். அதிமுகவும் பிஜேபியும் வரிந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவு தர்றது அவருடைய ஆதரவை வாங்குறதுக்கு தான். பலவீனமானவர்கள் யாரையாவது துணை சேர்த்துக்கொண்டு பலமாகணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நின்னா எந்த ஒரு தொகுதியிலும் டெபாசிட்டும் வாங்காது. தனிச்சு எங்களை மாதிரி நிற்க சொல்லுங்கள், பரவாயில்ல. அதே மாதிரி அதிமுகவோட நிலை இன்றைக்கி பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. ஒரு அரசியலில் நிரூபிக்கப்படாத ஒரு தலைவரின் கீழே ஒரு கட்சி இத்தனை முறை வந்து ஆட்சி ஆண்டு ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்த கட்சி, 25-30 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத ஒரு தலைவர் பின்னாடி போய் நிற்குதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளவு பலவீனமாகிருப்பீங்க இல்லையா? அதிமுக பலவீனமாக இருக்கே இல்லையா? அதிமுக நாம் தமிழரோட கூட்டணிக்கு கூப்பிட்டாங்கன்ற செய்திகள்லாம் வந்தது. நாங்கள் கூட்டணிக்கு பாருங்கள், எங்களை கூப்பிடாதவங்க யாருமே இல்லை, எங்களை கூட்டணிக்கு அழைக்காதவர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் அழைத்தார்கள். அது தேசிய கட்சி, நீங்கள் சொல்லுகின்ற தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளும் சரி, மாநில கட்சி என்று சொல்லப்படுகிற கட்சிகளும் சரி, எங்களுக்கு அழைப்புகள் வந்து கொண்டு தான் இருந்து பல்வேறு தளங்களில் இருந்து யார் சொன்னால் சீமான் கேட்பார், சீமானுடைய துணைவியார் அந்நியார் கயல்விழி சொன்னால் சீமான் கேட்பாரா, அப்படி நேரடியாக அந்நியாரை போய் அணுகிறது, இது எல்லாம் நடந்தது. தொழிற்சங்க தலைவர் சொன்னாக்கா கேட்பாங்களா? தொழிற்சங்கங்கள் மூலமாக தொழிற்சங்க தலைவர்கள் போய் தொழிற்சங்க செயலாளரை அணுகி நீங்கள் பேச முடியுமா? நாங்கள் உங்ககிட்டயே அப்படி பேசினா, நாங்கள் போய் பேசினா எங்கள் அண்ணா எங்களை செருப்பு கழட்டி அடிப்பார், என்னடா நினச்சிக்கின்னு கேட்டு அடிப்பார். நாங்கள் அதெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவருடைய நிலைப்பாடுகளில் அவர் அணுக்கமாக அண்ணனை வந்து அணுக்கமாக நின்று பார்க்குறோம்.
அணுக்கமாக நின்று பார்க்கும்போது அவருடைய கொள்கைகளை குறைந்தபட்சமான ஒரு ஊசலாட்டம் தெரிஞ்சுதுன்னா நாங்கள் போய் பேசலாம். கொஞ்சம் பலவீனம் அப்படி தான் செஞ்சான்னா அப்படின்ற ஒரு ஊசலாட்டம் இல்லையே. அந்த மனிதர் வந்து உறுதியாக நிற்கிறார், நான் வெல்லுவேன். நம்பிக்கை நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாறு உண்டு, நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லை. நான் வெல்லுவேன் என்ற நம்பிக்கையில் ஒரு உறுதியாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க 2010 பல்வேறு தேர்தல்களை செஞ்சுருக்கீங்க, தனியாக தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னால் வாக்கு சதவீதங்கள் உயரே தவிர ஒரு தனியான ஒரு வெற்றி, நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் தானே அது வெற்றி. இல்லை, நாங்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்றதுக்காக அந்த அரசியல் செய்கிறோம். அதிகாரத்துக்கு வரணும்னு தான் சொல்கிறோம். எல்லா துன்பப் பூட்டுகளுக்குமான திறவுகள் வந்து ஆட்சி அதிகாரம் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் சொல்கிறாரு. எல்லாம் அதிகாரம் தோல்விகள் சோர்வடைய செய்யாதா? சோர்வடையக்கூடிய தொண்டர்கள் எங்ககிட்ட இல்லைன்றமே. நாங்கள் ஒரு தொண்டர்கள் இல்லை, வெறும் கட்சி தொண்டர்கள் இல்லை, எல்லோரும் அண்ணன் தம்பிகள். நாம் தமிழ் கட்சி என்பது ஒரு அரசியல் குடும்பம், லட்சிய பிடிப்புள்ள ஒரு அரசியல் குடும்பம். இந்த குடும்பத்தில் வந்து சோர்வுக்கு என்ன இருக்குது? சோர்வடை நாங்கள் சொல்லி தானே காட்டுறோம். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியல் புரட்சி. நாம் வந்து இந்த வீட்டுக்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் இல்லை, நாம் வாழ்வதற்கு ஏற்றது போல ஒரு வீட்டை இடித்து விட்டு அடிப்படையிலிருந்து கொட்டுறதுக்காக வந்தோம். இதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் தம்பிகள் தான் இங்கே இருக்காங்க. அதனால் சோர்வுக்கு இங்கே வந்து இதுவே இல்லை. நாம் தமிழர் கட்சியில் சோர்வுக்கு இடமே இல்லை. வெல்லுவோம் என்ற நம்பிக்கை கொண்ட இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு எஃகு கோட்டை தான் நாம் தமிழர் கட்சி. அதில் உறுதியாக இருக்கும். ஆனால் வெல்லுவோம். எங்களுடைய வெற்றி தள்ளி போகலாம். ஆனால் 2026 அது வந்து உங்களுக்கே தெரியும் என்ன என்பது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த இடத்தை பிடிப்பதற்கு எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ உழைச்சி அந்த கட்சிக்காக எவ்வளோ உழைச்சார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசின பிறகு ஒரு சாதாரண தொண்டரை பேச வச்ச அழகு பார்த்த ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். ஆனால் அவர் பேசி முடித்த பிறகு இறுதியாக எம்ஜிஆர் பேச விடுவார். அப்போனா எம்ஜிஆருடைய செல்வாக்கு எவ்வளோ வலிமையாக இருந்தது அன்னைக்கு. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் ஐயா கருணாநிதிக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் போயிருக்கலாம். ஏறக்குறைய கருணாநிதியை முதலமைச்சராக்கிறதுக்கு 86 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆரோட சட்டமன்ற உறுப்பினர்கள். அவ்வளோ செல்வாக்கோடு இருந்தவர் அவரே அச்சப்பட்டார். ஆனால் அவரே அதிமுக தொடங்கிய பிறகு தேர்தலை சந்திக்க அச்சப்பட்டார் என்று சொல்ல ஒரு இடைத்தேர்தலில் தான் முதல்ல நின்னாங்க. இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்னார், மாயத்தேவர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் கோவை இடைத்தேர்தல் நின்னாங்க, அரங்கநாயகன் ஜெயிச்சார். 2 இடைத்தேர்தலை சந்திச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் பொது தேர்தலில் வந்து பொது தேர்தலை அவர் போடும்போது எம்ஜிஆர் இன்னைக்கு சொன்னீங்க, பேசும்போது தொடக்கத்தில் சொன்னீங்க அதிமுக ரொம்ப கட்டமைப்போட இருக்குன்றங்க. ஆனால் எம்ஜிஆர் 1977 தேர்தலை சந்திக்கும் போது அந்த கட்டமைப்பு அவருக்கு இல்லை. புதிதாக வந்த கட்சி தான். அப்போ முற்று முழுதுமாக அவருடைய செல்வாக்கில் வெற்றி பெற்றார். அதே மாதிரி விஜய்க்கு வராதா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வராதான்றது வேற, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வேற, விஜயோட ரசிகர்கள் வேற. எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்தப்போ 2 நடிகர்கள் தான், ஒன்று சிவாஜி கணேசன், ஒன்று எம்ஜிஆர். 2 ரசிகர்கள் 2ஆக கூறுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அதில் செல்வாக்காக இருந்தவர் வந்து எம்ஜிஆர் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு நடிகர் முதல் படம் நடிக்கும் போதே அகில இந்திய ரசிகர் மன்றத்தோடு தான் இங்கே வராரு. திரைப்படத்துறைக்குள்ளே வரும்போதே படம் இப்போ தான் பூஜை போட்டிருக்காங்க, வாசலில் வந்து அகில இந்திய ரசிகர் மன்றம்னு சுவரொட்டி ஒட்டுறாங்களா இல்லையா பார்க்குறாங்க. அப்போ ரசிகர்கள் இன்றைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இல்லை, அப்படி ஒன்றுபடுத்தப்பட்ட ரசிகர்களும் இல்லை. விஜய்க்கு மட்டும் ரசிகர்கள் இல்லை. ஐயா ரஜினிகாந்துக்கு இன்றைக்கும் அசைக்க முடியாத ரசிகர்கள் இருக்காங்க. கமலஹாசனோட ரசிகர்கள் எப்படி போனாலும், அது கட்சி இருந்தாலும் இல்லாட்டினாலும், மையமாக இருந்தாலும் ஓரத்தில் இருந்தாலும் இன்றைக்கி கட்சி ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கான ரசிகர்கள். இப்படி ரசிகர்கள் பிரிஞ்சிட்டாங்க. நீங்கள் இதை மட்டும் இந்த ஒரு இடத்துல இது ரொம்ப திட்டமிட்டு இந்த கூட்டம் சொல்கிறீங்கல்ல, இந்த 43 உயிர்களை கொன்றதுக்கு காரணம் இவருடைய படத்தில், அந்த ஜனநாயகம் படத்தில் இந்த காட்சியை இணைப்பதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படத்துக்காக மக்களை கூட்டி, இல்லை எல்லா இடமே கூட்டம் வந்துச்சு அவருக்கு. நாமக்கல்ல கூட்டம் வந்து, மக்களை திருச்சியில் கூட்டம் வந்து. அது ஒரு படத்தில் ஒரு சீன் வைக்கும்போது இந்த காட்சிகள்லாம் இணைச்சி வைப்பாங்கல்ல. அதாவது இதில் வந்து நீங்கள் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புனித் ராஜ்குமார் அவர் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது, அவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடும்போது இது மாதிரி மேடை போட்டு, இப்போ எப்படி இந்த ராம்வாக்கெலாம் போடுறாங்க அந்த மாதிரி மேடை போட்டு
லட்சக்கணக்கான ரசிகர்களை கூட்டி ஒரு காட்சி அதில் வச்சுருப்பாங்க. அவருக்கு நான் பார்த்தேன், அந்த படம் பார்க்கும்போது பார்த்தா அவருக்காக அந்த புனித் ராஜ்குமாருக்காகவே அந்த காட்சி, அது போன்ற ஒரு காட்சி இதில் இணைச்சி இந்த கடைசியாக அவர் வந்து முதலமைச்சர் ஆகிற மாதிரி படம் காட்டின மாதிரி சொல்கிறாங்க. அது கதை அம்சம் நமக்கு தெரியல. ஆனால் அவங்க ஏறக்குறைய 63 ட்ரோன் கேமராக்கள் அங்கே வந்து பணியாற்றிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு திரைப்படத்துறதுக்காக. அதே ரமணா படத்தில் ஒரு பெரும் காட்சி, அந்த உச்சக்கட்ட காட்சியில் வந்து பெரும் கூட்டம் தேவைப்பட்டது. விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு படத்திற்காக படப்பிடிப்பு நடத்துவதற்காக நீங்கள்லாம் திரண்டு வரணும்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை நிற்க வச்சு அந்த ஒரு காட்சி எடுத்தார். அந்த மாதிரி ஒன்று நீ நேர்மையாக நடந்திருக்கணும், நீ நேர்மையாக அதை பண்ணியிருக்கணும்ல. அப்போ எதுக்கு வரன்னு தெரியாமலே அவங்க அந்த இளைஞர்களை வர சொல்லி கூட்டம் வந்துடுச்சா போதுமா என்பதை பார்த்து இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்ன பிறகு நீ ஒரு 7 மணி நேரம் தாமதமாக வந்து அந்த மக்களை கொன்றது கூட பரவாயில்ல, ஒரு விபத்து, இறந்து போயிட்டாங்க, ஆனால் திரும்பி கூட பார்க்காம ஓடுறல்ல. நீ வந்து எப்படி உனக்கு வந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கின உடனே அந்த சிரிப்பு வரும் முகத்தில், அந்த காட்சியெல்லாம் எடுத்து பாருங்கள். அவ்வளோ கேஷுவலாக ஒரு சம்பவம் இந்த மாதிரி சென்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்ததுக்கான ஒரு அறிகுறி கூட அந்த முகத்தில் இல்லாமல் ஒரு சிரிப்போட மகிழ்ச்சியோட நீ கார் ஏறி போகிற 15 நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கலை. இன்றைக்கி வந்து யாருமே இன்றைக்கி வந்து அந்த மக்களுக்கெல்லாம் இல்லை நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, போய் சேர்ந்துருச்சு. அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம போய் சந்தித்து நேரடியாக ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ரோட்டில் காக்கா குருவி கூட வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறேன். ரோட்டில் பைக் வரக்கூடாது, கார் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. யார் அனிதாவை பார்க்க போகும்போது நீ இந்த கண்டிஷன் போடலையே. அஜித்குமார் இதுக்கு போகும்போது அப்போ நான் அசம்பவம், நீ வந்தவுடனே வெளியில் வந்தவுடனே அப்படி பூகம்பம் வந்துடுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எதுக்கு ஒன்றும் தெரிய இப்போ போயிட்டு வரலாமா? நீ இதே பரந்தூர் போன பிறகு பூகம்பம் வந்துடுச்சா? அப்போ நீ சொல்லாமல் போனால் திரிஷா வீட்டுக்கு போகும்போது பூகம்பம் வருது, வரல இல்லை? அது உறுதி. திரிஷா பிறந்த நாள் அன்னைக்கு திரிஷா வீடு நாயை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிற படம் வந்துதா வரலையா? ஒரு 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 இளைஞர், ஒரு சிறுவன், ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும், செங்குன்றத்துலேருந்து வந்திருக்கான். காலையில் வந்து 7 மணிக்கு வந்து வீட்டு வாசல் என்னென்னமோ சாயந்தரம் 5 மணிக்கு நின்று அழுதுட்டு போகிறான். தலைவரை பார்க்கறதுக்கு வந்தேன் பார்க்கல அப்படின்ட்டு அழுதுட்டு போகிறான். ஏன்னா தன்னுடைய உன்னுடைய திரைப்படத்தை 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வந்து அந்த நுழைவுச்சீட்டு வாங்கி பார்த்து உன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அந்த ரசிகரை பார்க்கறத விட திரிஷா விட்டு நாய் உனக்கு பெருசாக தெரியுதுல்ல? தெரியுதா இல்லையா? ஒரு ஊடகவியலாளர் உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லுங்கள். இல்லை, எல்லாரையும் அவர் சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் தினம் ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, தினம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் யாரும் கூப்பிடல, வீட்டுக்கு வான்னு. அது பிறந்த நாளுங்க, அவருக்கு பிறந்த நாள், தன்னுடைய தலைவருக்கு பிறந்த நாள்ன்ட்டு ஒரு ரசிகன் வரான், அவ்வளோதான். ரஜினிகாந்த்லாம் பிறந்த நாளுக்கு வெளியில் வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து தன்னுடைய திருமண நாளை வந்து பெரிய திருவிழா மாதிரி கரிசோராக போட்டு அப்படி கோலாகலமாக பண்ணவர். ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஆக்கப்பூர்வமாக உதவி நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்வாக பண்ணவர். எல்லாரையும் எப்போ வேணாலும் சந்திக்கக்கூடிய அந்த விஜயகாந்த் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு மனிதரும் குறை சொல்ல முடியாத ஒரு நடிகராக, ஒரு தலைவராக ஐயா விஜயகாந்த் தான் இருந்தார். விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது எத்தனை முறை பார்த்தார் இவர்? விஜயகாந்த் நீ படம் நடித்து உன்னுடைய படம் ஓடணுன்றதுக்காக உன் படத்தில் அவர் வந்து கெஸ்ட் ரோல் நடித்து ஓட வச்சாரா இல்லையா? உன்னோட படங்களில் ஆரம்ப கட்ட படங்களில் விஜயகாந்த் தானே வந்து நடிச்சார்ல, உனக்கு தேதி கொடுத்து நடிக்க வச்சு உன் படத்தை தூக்கி விட்டார்ல, அவருக்கு நீ செஞ்ச நன்றி கடன் என்ன நோய்வாய்ப்பட்டு ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு, கமலஹாசன் போய் பார்த்தாரு, நேராக போய் ரஜினிகாந்த் பார்த்தாரு, எல்லாருமே பார்த்தாங்க. பார்க்காத நடிகை திரைத்துறையில் இல்லை. நீ போய் பார்த்தியா? ஒரு நாள் பார்த்தியா? இன்றைக்கி வந்து என் அண்ணன் வந்து கத்திரியாக போய்ட்டு என் அண்ணன் விஜயகாந்த் மதுரையில் உங்கள் அண்ணன் விஜயகாந்த் இருந்தார், இன்றைக்கி தான் தெரியுதா உனக்கு? அப்போ இந்த மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த நாட்டிற்கு இவர்கள் கையில் அதிகாரம் கிடைத்தால் இந்த நாடு என்ன ஆகுன்றதை நாங்கள் யோசிக்கிறோம். வந்துடக்கூடாதுன்றதில் அதனால நாங்கள் விமர்சிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அவர் மேலே எங்களுக்கு என்ன, அவரும் இப்போயும் நாளைக்கும் போயிட்டு அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் கூட டூயட் பாட்டம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர் நமிதா கூட வந்து குடும்பமாக நடத்தணும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை ஆளணும்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு அடிப்படை தகுதி வேணுன்றோம். இந்த நாடு குட்டிச்சவராக போச்சு, எல்லா வளங்களும் போயிடுச்சு. காடு வளம், கனிம வளம், கல்வி வளம், மருத்துவ வளம், எல்லா வளமும் போயிடுச்சு. பண்பாடு அழிக்கப்பட்டுடுச்சு. 1,80,000 பேரை வந்து
ஈழத்தில் பலி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ இந்த இனத்தை வந்து மறுபடியும் புத்துயிர் ஆக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டு வரும்போது இப்படி ஒரு கருங்கோடாலி வருதுனாக்கா அதை எதிர்க்கணுன்ற அதுலேயே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறதுனால வர உந்துதல், அவ்வளோதான். மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல்கள் பற்றி எங்களுடைய விவாதத்திற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.